Hi friends, Assalamu alaikum. Welcome to Tamil FX Academy. Today, day 24. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு என்ன டெஃபினேஷன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்யூச்சர் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட் பில்லர்ஸ் இருக்குது. பாஸ்ட் ப்ரைஸ் டேட்டா அண்ட் வால்யூம் அனாலிசிஸ். பாஸ்ட் ப்ரைஸ் டேட்டா இது பியூர்லி பாஸ்ட் ப்ரைஸ் டேட்டாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் சார்ட்டை அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம். என்ன நடந்தது அப்படின்றத பார்த்து என்ன நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ப்ரைஸ் மூமெண்ட்ஸோட வால்யூமை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வால்யூம் அனாலிசிஸ். வால்யூம் ஹையாக இருந்தால் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் கன்ஃபார்மான சிக்னல். ஹவு டஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க்? ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு வந்து மேஜர் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ஒன் ட்ரெண்ட் லைன்ஸ், தேர்ட் ஒன் சார்ட் பேட்டர்ன்ஸ், ஃபோர்த் ஒன் ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேர். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இல்லை ஜஸ்ட் அப்படின்னா என்னென்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து தாண்டி போகுதோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஸோ எதை விட்டு கீழே இறங்குதோ அதுதான் சப்போர்ட். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்க சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது உங்களுக்கு ரொம்ப புரியும். நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்ஸ். சார்ட்டில் கான்செக்டிவ் ஹைஸ் ஆர் கான்செக்டிவ் லோஸை வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன்ஸ் வைக்கிறோம். ஸோ இதுவே மார்க்கெட் டைரக்ஷனை காட்டும். மார்க்கெட் வந்து அப்பா போகுதா இல்லை வந்து டவுன் சைட் போகுதா அப்படின்றது இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு சார்ட் பேட்டர்ன்ஸ். ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், டபுள் டாப், ட்ரையாங்கிள் இதெல்லாம் பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பேட்டர்ன் தான் ஃப்யூச்சர் சிக்னல். ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேர். ஸோ ட்ரேடிங் வியூன்றது ஒரு இம்பார்ட்டண்டான சாஃப்ட்வேர். இப்போ வந்து சார்ட்டை நம்மளுக்கு அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் அண்ட் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டூல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த 4 டாபிக்ஸை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனித்தனியாக டெமோ வீடியோஸ் அண்ட் அதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ இந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் எக்கனாமிக் நியூஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவதில்லை. ஸோ பியூராக ப்ரைஸ் சார்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து பார்ப்போம். ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை, பியூராக ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் மெத்தட். ஸோ சார்ட்டை நல்லா படிக்கணும். ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு என்ன கதை, இப்போ நம்மளுக்கு என்ன நியூஸ் போயிட்டுருக்குன்றதை இந்த சார்ட்லேயே நம்ம வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் தான் இது வந்து நியூஸ் பேஸ் பண்ணி கிடையாது, நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ அதில் வந்து நியூஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு தமிழ் எஃப்எக்ஸ் அகாடமி. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.